இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனங்களை எப்படி நாம் காத்திருந்து கொள்வது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் தரிசனத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த திட்டம் நம்மிலே நிறைவேறுவதற்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போ தரிசனத்தை குறித்து கொடுத்துருக்கு, குறித்த காலத்துக்காக அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம் தரிசனம் அப்படின்னா நமக்கெல்லாம் எங்க தரிசனம் கிடைக்குது, அது தீர்க்க தரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த தரிசனத்தை குறித்து தான் இதுல சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நமக்கும் தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு திட்டம் ஆண்டவருக்கு உண்டு, ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. அது சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஒரு திட்டம் கர்த்தருக்கு உண்டு. அந்த திட்டத்தை நாம் என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா ஆண்டவரே என்னை குறித்து நீ என்ன நோக்கம் வைத்திருக்கிற அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னா நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த திட்டம் நிறைவேறவும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல சில பேருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவார். அதுக்காக நமக்கு ஆண்டவர் தரிசனமே தரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம், இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, அதிசயமா இருக்கு, இதை நான் நினைச்சு கூட பார்க்கல, நம்பவே முடியல அப்படின்னு நம்ம சில காரியங்களை நம்ம நினைக்கிறோம், நன்மையான காரியங்களை நம்ம நினைக்கிறோம். அது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். ஏற்ற நேரத்துல என்ன செய்வார்னா ஆண்டவர் நிறுத்துறார். அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ என்று எழுதியிருக்கு. அவர் சொல்லாத, நாம் நினையாத காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். தரிசனத்திலே நம்ம வெளிப்படாத காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் திட்டமான ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அவனை சுற்றிலும் அந்த அவருடைய சகோதரராகிய அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்குவது போல ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அப்ப யோசேப்பு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். இப்ப இந்த தரிசனத்தை குறித்து அவன் நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான், எப்படி என்னை எல்லாரும் என்னுடைய சகோதரர் எல்லாம் வணங்கும்படியான ஒரு தரிசனம் எனக்கு காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு. ஆனா அன்றிலிருந்து அவனுக்கு நடந்ததெல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த தரிசனத்திற்கு எதிரடையான காரியங்கள் எல்லாம் நடந்தது. அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை பகைச்சாங்க, அவனை குழியில போட்டாங்க. அப்போ அவரை நினைக்காம இருந்திருப்பாரா, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தரிசனத்தை தந்தீர், ஆனா என்ன எனக்கு நடந்துட்டு இருக்கு. அதே போல அவனை நினைச்சுவாங்க, அந்த சகோதரர்களை விட்டே தூர தேசத்திற்கு விற்று போட்டாங்க. இப்போ அங்கேயும் போய் அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என் சகோதரன் மத்தியில கூட நான் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை பிரதேசத்துல கொண்டு வந்தாருன்னு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அந்த இடத்துலயும் அவர் சுகமாய் வாழாமல் அவர் என்ன செய்தார்னா அவரு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்ப இதுல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, அது நிறைவேற்றதற்கு ஒரு காலம் கொடுக்கிறார். என்ன சொல்லி இருக்குது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதிப்பது இல்லை என்று எழுதியிருக்கிறது. அது தாமதம் போல தோன்றும். அந்த தாமதம் எதுக்காக அப்படின்னா, அந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது அதை நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும், நம்மை உருவாக்கவும். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இந்த தாமதத்தையும் இந்த காத்திருத்தலையும் குறித்து பார்க்கும்போது கர்த்தர் எப்படி அந்த காலத்தில், அந்த தாமதித்த காலத்தில், அந்த காத்திருந்த காலத்தில் அவர்களை உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துலயும் பாருங்க, யோசேப்பு உருவாக்கப்பட்டான். அவனை ஒரு அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக வைக்கும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அவரின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஞ்சம் தீர்க்கும்படியாக அவர் திட்டம் வைத்திருந்தார். ஒரு இடத்துல எழுதியிருக்கு, அவர் கர்த்தர் தான் அவனை
முன்னால எகிப்துக்கு அனுப்பினார் என்று, அவருடைய சகோதரர்கள் அல்ல, கர்த்தர் தான் அவனை முன்னால அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அந்த அந்த தரிசனம் தாமதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உறுதியா நம்ம இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாகவோ அல்லது தரிசனத்தின் மூலமாகவோ நமக்கு சில காரியங்களை காண்பிச்சிருப்பார். அது சில மாதங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம். ஆனாலும் அது ஒரு நாள் என்ன செய்யாது, வெறுமையா போகாது. அது பொய் சொல்லாதுன்னு எழுதியிருக்கிறது வேதத்துல. அது பொய் சொல்லாது, கண்டிப்பாக நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. இது எலியா தீர்க்கதரிசின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அழைத்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை முழுவதுமாக அவருக்கு காண்பிக்கவில்லை. இப்போ அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துல 17வது வயசுல அவனுக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. 13 வருஷம் கழிச்சுதான் 30வது வயதுல அவன் எகிப்து தேசத்துல அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் நல்ல செழிப்புள்ள வருஷம். அப்பவும் கூட அந்த தரிசனம் நிறைவேறல, அவனுடைய சகோதரன் அவன் காணவில்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் பஞ்சத்துக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட தரிசனம் சொல்லப்பட்டது முதல் 22 வருஷம் கழிச்சுதான் அவனுடைய சகோதரர்களுடைய சந்தித்து அந்த சகோதரர்கள் அவனை வணங்கினார்கள். அவன் தரிசனத்தில் கண்டது போல அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்கினார்கள். அப்ப பாருங்க எத்தனை வருஷம் அந்த இடைவெளி இருந்திருக்கு பாருங்க. அதே போல இப்ப எலியாவுடைய நாட்கள்ல பார்க்கும்போது எலியாவை ஆண்டவர் அழைச்சி, ஆண்டவர் ஒரு சித்தம் ஒரு திட்டத்தோடு அவன் அழைச்சிருக்காரு. பாகால் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தருக்கு வழிபடாத அந்த தோப்பு உக்கிரத்தின் தீர்க்கதரிசிகளையும் அழிக்கும்படியாகவும் கர்த்தரே தெய்வம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படியாகவும் அந்த எலியாவை அவர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு வழியாக அதாவது என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு படியாக கர்த்தர் அவனை நடத்தினார். முழுவதுமாக அவனுக்கு என்ன செய்யல, தீர்க்க தரிசனத்தை கொடுக்கல. நீ போய் கேரித் ஆற்றண்டையில இரு அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். அவரையும் கேட்டிருக்கலாம், எதுக்கு ஆண்டவரே கேரித் ஆற்றண்டையில உட்கார்ந்து அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு இருக்கணும்னு கேட்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த கேரித் ஆற்றண்டையிலே அந்த தண்ணீர் வற்று மட்டும் அதுல இருந்தார். ஆனா தண்ணீர் வற்றும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப அவனுக்கு உண்டாது. இப்போ போ, நீ சாரிபாத்துக்கு போ அப்படின்னு. அந்த சாரிபாத்திலையும் போய் இருக்கும்போது அப்பமா ஆண்டவர் முழுவதுமாக அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை, ஒவ்வொரு படியாக வெளிப்படுத்துறார். காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கர்த்தருடைய நோக்கத்தை அறிய நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதை நிறைவேற்றவும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய வசனங்களுக்கு காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை முற்றிலுமாக நிறைவேற்றுவார். அதே போல ஒரே ஒரு காரியம், பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது கர்த்தர் பிரத்யட்சமாய் அவனுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி உன்னை பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனா அவரு உடனே என்ன பண்ணாரு, தமஸ்குவிலே என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரிந்ததை அவங்களுடைய அப்போஸ்தலர்கள் சொன்னதை வைத்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா 14 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ணாரு, அவரு ஒரு அப்போஸ்தலனாக முழுமையாக அவரால் பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. அவரு 3 வருஷம் அரபி தேசத்துல தங்கி இருந்தாரு. அவரை கர்த்தர் உருவாக்கி கர்த்தர் தாமே அவருக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த தமஸ்குவில இருந்து திரும்ப எருசலேம்ல போய் அவரை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாதனால திரும்பவும் தர்சுக்கு அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ எந்த காரியமே கர்த்தர் திட்டமிடுதல் ஏற்ற காலத்திலே அந்த வேலை வரும் பொழுது அது நிறைவேறும். அதற்காக நாம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலும் உடைய கிருபை காணச்சதற்காக நன்றி. உடைய வசனங்களை கேட்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாய், திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிய செய்தீர் ஆண்டவரே. அதை பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய இரக்கத்தை பெறவும் உடைய கிருபைகளை பெறவும் காத்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் உடைய பூரண கிருபை விளங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
மகிமை